மதிப்பளித்துதான் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலே அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு இப்ப நான் கேட்கிறேங்க, உங்கள் கட்சி நான் அவைத்தந்த முறையில் ஒரு கேள்வி வைக்கிறேன். உங்கள் கட்சியின் சார்பில் உங்கள் சார்பில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினரை பேச முடியாது, அனுமதிக்காது சொல்லுவது என்ன நியாயம்? உங்கள் கட்சி உங்களுக்காக வந்திருக்கிறார், அனுமதிப்பது என்னுடைய விருப்பம். அவர் பேசுவதை நீங்களும் கேட்க வேண்டும், இந்த நாடும் கேட்க வேண்டும், அவையும் கேட்க வேண்டும். பேச அனுமதி கேட்டு வேலுமணி பேசுங்க. மக்களின் உணர்வையும் மக்கள் எண்ணங்களை மதித்து முதலமைச்சர் தலைமையில் அமைந்துள்ள அரசுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொண்டு வந்த நம்பிக்கை தீர்மானத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நான் நிக்கிறேன், மற்ற வீட்டில் அமருங்க, எல்லாரும் அமருங்க. மாண்புமிகு புரட்சி தலைவி அமருங்க. அம்மா அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தினார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அம்மா அவர்கள் கொண்டு வந்த 100 யூனிட் இலவச மின்சாரத்தை 200 யூனிட்டாக கொண்டு வந்த முதலமைச்சருக்கு நன்றி. அதே பல்வேறு திட்டங்களை அம்மா அவர்கள் கொண்டு வந்தார்கள். ஆகவே கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். இன்றைக்கு மக்கள் தீர்ப்பளித்து இன்றைக்கு முதலமைச்சருக்கு வாக்களித்துள்ளார்கள். அதற்கு நாங்கள் ஆதரவளிக்கிறோம் அதிமுக சார்பாக. அதே போல நாங்கள் யாரும் பதவிக்கு ஆசைப்படுவது கிடையாது, பதவிக்காக ஆசைப்பட்டு கிடையாது. மக்கள் தீர்ப்பை மதித்து மக்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று எனக்கு ஆதரவளித்தார்கள். 54 ஆண்டுகள் பொன்விழா கண்ட கட்சி அதிமுக. 31 ஆண்டு ஆளுங்கட்சியா இருந்திருக்கோம். திமுக எதிர்த்து தான் நாங்கள் அரசியல் பண்ணிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா முதலமைச்சருக்கு இன்னைக்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்காங்க, ஆதரவளித்திருக்காங்க. பெரும்பான்மையா ஆதரவு நாங்கள் மதிப்பளித்து அதிமுக அவர்கள் முதலமைச்சர் தீர்மானத்தை ஆதரவளித்து அவர்கள் நன்றி வணக்கம்.